ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சசிகலாவும் ராமதாசும் கூட்டணி வச்சதை பார்த்தா நமக்கு அந்த காலத்துல ஒரு கதை 1962-68 வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துல தொடர் கதை வரும். துப்பறியும் அப்புசாமியும் சீதா பாட்டியும் ஒரு கதை வரும். அதே மாதிரிதான் துப்பறியும் அப்புசாமிக்கு வயசு அப்ப 85ங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சீதா பாட்டிக்கு வயசு 80ங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அதே நிலைமை தான் பாட்டாளி மக்கள் கட்சியினரோட ராமதாஸுக்கும் சசிகலாவுக்கும், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சசிகலாவுக்குமா ரெண்டு கம்பேரிசன் அப்படித்தான். இப்ப சசிகலா பாட்டி சொல்லை தட்டாதேங்கிற மாதிரிதான், ராமதாஸ் பாட்டி சொல்லை தட்டாதே அப்படிங்கிற மாதிரிதான். ராமதாஸ் ஓடி விளையாடு தாத்தா அவரு, சசிகலா பாட்டி. இப்ப ராமதாஸ் எந்த பாட்டி சொல்ல தட்டாம இருக்கிறாரு? சசிகலா அவங்களுடைய பாட்டி சொல்ல ராமதாஸ் தட்டுறது இல்லை. அவர் ஓடி விளையாடும் தாத்தாவும் பாட்டி சொல்ல தட்டாதவும் ரெண்டு ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டுல தேர்தலை சந்திக்குது. இப்ப இதையெல்லாம் சந்திக்கிறத பார்த்தா சசிகலா ஒரு அலையில் நம்ம பாராட்டணுங்க. 2001 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி நடக்கிறப்போ, அப்ப தேர்தல் 2001 வருது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜெயலலிதாவோட கூட்டணி, திருமாவளவனும் ஜெயலலிதாவோட கூட்டணி. அப்ப ஜெயலலிதா நடுவால் நின்று இருந்தாங்க. திருமாவளவன் ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம், உடன்பரவா சகோதரர்கள் சொல்லி ரெண்டு பேர்த்தி தட்டி கொடுத்து ஜெயலலிதா அவர்கள் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ராமதாஸ் கைவிடப்பட்டாங்க. எல்லா கட்சி பெத்த மகனே கைவிட்டு போய் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டாரு. ஆனா சசிகலா ஜெயலலிதாவை நினைச்சு பார்த்தது 2001 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அம்மா தான் ஆதரவு கொடுத்தது. நாம இப்ப ஆதரவு கொடுப்போம். ஜெயலலிதாவோட கொள்கை 100 ஆண்டு காலம் அதிமுக இருக்கணும். அந்த பாலிசி பிரகாரம் நாம ராமதாச கூட்டணியில் சேர்த்துக்காம போய் இப்ப ராமதாச கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப ராமதாச கூட்டணியில் சேர்த்துனா இதுவரையிலும் மொத்தம் 5 கட்சி போட்டி ராமதாசோட சேர்த்து கூட்டணி இருந்து. இப்ப 6வதா ஒரு கட்சி தமிழக வாழ்வு உரிமை, வேல்முருகன், அவரும் தனியா நிற்கிறார். இப்போ திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இப்போ அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் ராமதாஸ் நிறுவனம், அவர் ரெண்டும் சேர்ந்த ஒரு கட்சி. அப்புறம் தவேக அப்படின்னா தமிழக வாழ் உரிமை கட்சி. இந்த 6 கட்சி கூட்டணி தான் 2026 தேர்தல்ல படு வேகமா இருக்குது. இப்ப வேல்முருகன் எதுக்காக நிக்கிறான்னு சொல்லி சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல, ஒரு சீட்டோட நிறுத்திக்கிச்சு. நான் தான் திமுக சின்னத்தில் நின்று திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வர்றப்போ நான் போய் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு சீட்டு சேர்த்தி கொடுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்குது. ஆனா புதுசா சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் சீட்டு அதிகமா கொடுக்கறத கேள்விப்பட்டு தான் அவர் எனக்கும் சீட்டு கொடுங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையிலும் அதை கருத்துல கொள்ளல. அதனால அவர் 100 இடத்துல போட்டி போட்டு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டை பிரிச்சோம்னா திமுகவினுடைய ஆட்டம் காணும். திமுக ஆட்டம் காணாமங்கிறதுக்காக வேண்டித்தான் அவர் 100 தொகுதியில போட்டி போட்டு அவர் வன்னிய சமுதாய பெருமக்கள் யாருக்கு அதிகமா ஆதரவு இருக்கான்னு சொன்னா தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகனத்தான் இருக்கிறாங்க. இப்போ வேல்முருகன் ஒரு பக்கம் ஓட்ட பிரிப்பார். அது யாருக்கு ஓட்ட பிரிப்பாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்ட பிரிப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசும் சசிகலாவும் அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இப்ப இவங்க ஒரு தனியா நிக்கிறப்போ இவங்க தேவர் சமூகம் ஒரு குறிப்பிட்ட ஓட்ட பிரிப்பாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் ராமதாசும் வன்னியர் தான், வேல்முருகனும் வன்னியர் குரூப் தான். ஆனா ராமதாஸை விட வேல்முருகனுக்கு தான் வாக்கு வங்கி அதிகமா இருக்குது. ராமதாசனுடைய கருத்துக்கு முரண்பட்டு தான் வேல்முருகன்
தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு எம்எல்ஏ வை இன்னும் அந்த பாட்டாளி சொந்தங்களோடு நெருங்கிய தொடர்புல இருந்துகிட்டு இருக்கிறதா வேல்முருகன். தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் போய் முன்னால் நிக்குதோ இல்லையோ, ஆனா வேல்முருகன் போய் முன்னால் நிற்பார். ஒரு தடவை ஓபிஎஸ் மந்திரியா இருந்தார், முதலமைச்சரா இருக்கிறப்ப எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் வந்து பரீட்சை எழுதலாம்னு ஒரு சட்டத்தை போட்டார். ஆனா டிஎன்பிஎஸ்சி அந்த தமிழ்நாடு தேர்வாணை குழுவுக்கு முன்னால போய் தகராறு பண்ணி போராட்டம் நடத்தி அதை முறியடிச்சவர் வந்து வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தான். அப்போ அந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டு மக்கள் பேர்ல ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறார். இந்த காரணத்துக்காக பல்வேறு முறை திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு கருத்தை சொல்லுச்சுன்னா அது தவறா இருந்தா சுட்டி காட்டுறார். சட்டசபைன்னு பார்க்க மாட்டார், எதுனாலும் பாக்குறது இல்லை. உடனே திராவிட முன்னேற்ற கழகம் தப்புன்னா தப்பு தாய்யா, நான் உன்னோட சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுக்காக வேண்டி உங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பழக்கப்பட்டவர் தான் வேல்முருகன். இப்போ 6 முனை போட்டி. இந்த 6 முனை போட்டியில தமிழக வெற்றி கழகம் விஜய் தேர்தலில் நிற்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது அறவே கம்மி தான். இப்ப அதுல எதுல மாட்டிக்குவாருன்னு சொல்லி சொன்னா, தேர்தல் நின்னா அவங்க சொத்து குறிப்பு எழுதணும், எவ்வளவு சொத்து வச்சிருக்கான்னு எழுதணும். அதுல மனைவனுடைய சொத்தை எழுதணும், மகனுக்கு இருக்கக்கூடிய சொத்து வார்த்தையால் மொத்தம் எழுதி டோட்டலா கூட்டி இத்தனை கோடி ரூபான்னு கொடுக்கணும். இப்ப சங்கீதாளுக்கு இன்னும் விவாகரத்து முழுசா வாங்காத நிலைமையினால விஜயனுடைய மனைவியாத்தான் கருதப்பட்டு கொண்டிருப்பார் கோர்ட் மூலியமா. அப்போ சங்கீதா மனைவினுடைய சொத்தையும் கணக்குல கொண்டு வரணும், விஜயனுடைய சொத்தையும் கணக்குல கொண்டுட்டு வரணும். இப்ப இந்த சூழ்நிலையில ஏதாவது ஒரு கணக்கை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சங்கீதா பெட்டிஷன் போட்டு மனுவே தள்ளிவிட வேண்டிடும். ஆனா விஜய் இப்ப என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒரு கல்யாண மண்டபத்தை வந்து விலைக்கு வித்துட்டதா சொல்லி இருக்கிறாங்க. அது ஏன்னா கட்சி வளர்ச்சி நிதிக்கு பணம் இல்லை, அதனால வித்துட்டு அப்படிங்கிறாரு. அவர் வித்ததுக்குடைய காரணம் அந்த ப்ராப்பர்ட்டி சங்கீதா அவர்களுக்கு போகக்கூடாது, தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை வித்து இருக்கிறாரு. ஆனா தமிழக வெற்றி கழகம் இப்ப கடும் சிக்கல் இருக்குது. இப்ப அவங்க 2024 தேர்தல் நின்று ஒண்ணு வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்க்குல ஓட்டு வங்கி இப்ப குறைஞ்சு போச்சு. நாம் தமிழர் சீமான் கூட ஓட்டு அதிகமா வாங்கிடுவாங்க, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு வங்கி மிக 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 குறைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, சங்கீதா போட்ட வழக்கு, இந்த ஆதவர்ஜன் ரஜினிகாந்தை பார்த்து பேசின திமுகவுக்கு பயந்துகிட்டுன்னு சொல்லுது. ரஜினிகாந்த் ஒரு பஞ்சு டைலாக், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லு சொன்ன அந்த பஞ்சு டைலாக்னால தமிழக வெற்றி கழகம் தவிடு பொடி ஆகிவிட்டது. இப்ப 2026 தேர்தல்ல யார் நின்னா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதான் இப்ப பிரதான பிரச்சனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தற்சமயம் வரையில் வாக்கு விகிதாச்சாரம் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த கொங்கு நாடு கட்சி, தனியரசு கட்சி திமுகவுக்கு வந்துருச்சு. தமிழ் அன்சாரி முஸ்லீம் லீக் கட்சி அதுவும் திமுகவுக்கு வந்துருச்சு. இப்போ அண்ணா திமுக கூட்டணியில வாக்கு வங்கி இருக்கிற கட்சிங்கிறது மிக மிக குறைவுதான். அவங்க பாரதிய ஜனதாவை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா எந்த சமயத்திலும் எடப்பாடி பழனிசாமிகளை காலவாரி விடுவதற்கு தயாராகத்தான் இருக்கும். 160 சீட்டுக்கு குறைவா நின்றுதுன்னா அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியாத்தான் இருக்கும். இப்போ இன்னொரு ஒரு வாரத்துல கூட்டணி பிரச்சனைய செய்ய போறாங்க. இதுல அதிமுக இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் ரட்டளையில நின்று சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிக்காரையெல்லாம் நீங்க வந்து எனக்கு உதயசூரிய சின்னத்திலே நெல்லுங்கன்னு சொல்லி ஒரு நிர்பந்தப்படுத்துது இல்லையா, அந்த மாதிரி அதிமுகவும் இரட்டை இலையில் நில்லுங்கள்னு சொல்லி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு சூழலை பாரதிய ஜனதா விடாது. ஏன்னா பாரதிய ஜனதா என்ன பண்ணுதுன்னா, நீங்க தாமரப்பூ சின்னத்தில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை கொண்டுட்டு போவாங்க. இந்த சூழ்நிலையில தாமரில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய நீதி கட்சிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கும் தான். ஏசி சண்முகத்துக்கும் இந்த புதிய நீதி கட்சியினுடைய அவர் ஏசி சண்முகத்துக்கும் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே கட்சி பாரிவேந்தர் மட்டும்தான்
அதுல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அது சைக்கிள் சின்னத்துல தான் நிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அது நான் வேற எந்த சின்னத்தில் நிக்க மாட்டேன். நாங்க போன தடவை அதிமுக கூட்டணி நிக்கிறப்ப அவங்க இரட்டைலையோட கூட்டணி வச்சு ஒரு சில தொகுதியில் நின்னாங்க. ஆனா இப்ப அந்த வாய்ப்பு இல்லை. கட்சியை நிலநிறுத்தோன்னு சொல்லி அவர் சைக்கிள் தான் நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுல சைக்கிளுக்கு ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தமிழ்நாடு வாழ் மக்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் பிஜேபிக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது தெரியும். இந்த சமயத்துல அண்ணாமலையை நாம பார்க்கணும். அண்ணாமலை இதனால எதிரும் உதிருமா இருந்த அண்ணாமலை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான ஆகட்டும்ங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் உள்மனதோட சொல்லல, அடிமனதோட சொல்லல. அவர் அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு பக்கம் நிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அப்படி நிக்கிறப்போ அண்ணாமலை தேர்தல் வெற்றி பெறுவாரா என்று சொன்னால் வாய்ப்பு மிக மிக குறைவு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.